ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். அரை கப் அளவுக்கு காராமணியோ இல்லை கொண்டக்கடலையோ இல்லை ராஜ்மாவோ எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வைங்க. நான் இன்னைக்கு 3 கடலையுமே எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை களைஞ்சு நல்லா கொழைய வேக வச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் அளவுக்கு வேக வச்ச காராமணி, அரை கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸு. இது வந்து நீங்கள் ப்ரௌன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒயிட் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை இதுக்கு பதில் ஏதாவது ஒரு சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் புட்டு போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அந்த குக்கிங் சாக்லேட்னு அந்த பெரிய பாராக வரும் பார்த்தீங்களா, அதை வந்து உடைச்சு அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு பாதாம் பொடி. இது வந்து பாதாமை நல்லா நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தோலை உரிச்சிட்டு நல்ல துணியில் தொடச்சிட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இது வந்து அப்படியே வாங்குறதுக்கும் இப்போ கிடைக்குது. 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அப்புறம் அலங்கரிக்கிறதுக்கு பாதாம் துண்டுகள், 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இல்லை நீங்கள் எண்ணெய் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கலாம். வனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த சாக்லேட் சிப்ஸ் தவிர பாக்கி இருக்கிற எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டு இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இந்த சாக்லேட் சிப்ஸையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் மேலே தூவுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேக் பேன் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த மிக்ஸை லைட்டாக அப்படி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம மேலே இந்த ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் தூவிக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். பாதாம் துண்டுகளையும் தூவிக்கலாம். நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். கடலை, நிலக்கடலை கூட இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர்லேயோ இல்லை கடாயிலையோ இந்த மாதிரி மண் பரப்பி நல்லா இப்போ ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஹீட்டில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். உள்ள இந்த மாதிரி மெட்டல் ரிங்கை வச்சுருங்க. வச்சுட்டு இதை ஹீட் பண்ணலாம், ப்ரீ ஹீட் பண்ணலாம் 10 நிமிஷம். குக்கர் நல்லா ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் பேனை உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு எடுங்க. டைமிங் மாத்திரம் நீங்கள் எந்த திக்னஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச ராஜ்மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதோட இந்த சாக்லேட் சிப்ஸை கலந்துக்கலாம். இதை இப்போ ஒரு கேக் டின்ல ஊற்றிக்கலாம். இப்போ பாதி கேக் டின்ல நான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த வேக வச்ச கொண்டக்கடலையே போட்டுக்கலாம். இப்போ இந்த கலவையை இந்த பக்கம் ஊற்றிடுறேன். இதை நீங்கள் 2-3 பருப்பை சேர்த்து போட்டு வேக வச்சு கூட செய்யலாம். எப்படி வேணாலும் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வெரி வெரி ஃபர்கிவிங் ரெசிபி. இப்போ அதை ஸ்லைட்டாக டேப் பண்ணிட்டு மேலே நம்ம சாக்லேட் சிப்ஸும் அந்த பாதாமும் போட்டு அலங்கரிச்சுக்கலாம். இது இப்போ கன்வென்ஷனல் அவனில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. அலங்கரிக்கிறதுக்கு இந்த பாதாம் போட்டுடலாம். அவனை 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. திறந்து பார்க்கலாம். மேலேயே நல்ல ப்ரௌனாக ரெடியான மாதிரி இருக்கு. ஒரு டூத் பிக்கோ ஒரு ஸ்க்யூரோ ஏதாவது ஒன்று உள்ள இந்த மாதிரி விட்டு பாருங்க. ஒட்டாமல் வந்தது அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சில நேரம் இந்த இடத்துல மட்டும் லேஸாக ஒட்டின மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுனாலும் கவலைப்படாதீங்க. இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்க இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா இது செட் ஆகி நல்லாயிருக்கும். அவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்கு. இப்போ இது இதுக்குள்ளார வச்சுடுவோம். 25 மினிட்ஸ்க்கு செட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட ப்ரௌனி ரெடியாக இருக்கு. க்ளீனாக வந்திருக்கு, ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன யூஸ் பண்ணி நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லாமே கொடுத்து பாருங்கள். நிறைய பேர் இதை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு செம்ம டேஸ்டியாக நார்மல் ப்ரௌனி மாதிரியே இருக்குங்க. இது சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு, டயட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இது செம்ம ரெசிபியாக இருக்கும்.
கொண்டக்கடலை, ராஜ்மா, காராமணி மூணுமே இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வேற எந்த பருப்பும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. நான் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ நம்மளோட நோ ஃப்ளார் சாக்லேட் ப்ரௌனி தயார். இப்போ நான் ஒரு ப்ரௌனி எடுத்து பிரிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு நார்மல் ப்ரௌனிக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது, டேஸ்ட்லயும் வித்தியாசம் தெரியாது. நீங்க சொன்னாதான் தெரியும் நீங்க வந்து இந்த மாதிரி கொண்டக்கடலையோ இல்ல காராமணியோ இல்ல ராஜ்மாவோ யூஸ் பண்ணி இதை செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நீங்க எந்த விதமான நட்ஸ், ரைசன்ஸ், டேட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து டேட்ஸை நல்லா கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சு அரைச்சு வடிகட்டி அந்த பேஸ்ட்டை கூட நீங்க இதோட கலந்துக்கலாம். நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபுல்லா நேச்சுரலா எந்த சுகரும் இல்லாம நம்மளால இதை பண்ண முடியும். இதை 2 நாள் வரைக்கும் வெளியில வைக்கலாம், 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நீங்க ஸ்கூல் ஸ்நாக் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்காகவும் இதை கொடுக்கலாம். டயட் பண்றவங்க, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை தாராளமா சாப்பிடலாம். ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.